2022ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கில் இளைஞர் சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெற்றோரின் எதிர்ப்பால் காதலை கைவிட்ட மாணவியை கொலை செய்த சதீஷ் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்தார். காதலி திருமணத்திற்கு சம்மதிக்காத ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் திட்டமிட்டு குற்றத்தை அரங்கேற்றவில்லை எனவும் சதீஷ் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் 20 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.